கர்நாடக மாநிலம் விஜயபுராவில் 6 வயது சிறுமியை வெறிபிடித்த தெருநாய்கள் சூழ்ந்து கொண்டு கடித்து குதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி காண்போரை கதிகலங்க வைத்துள்ளது. தொடரும் தெருநாய்களின் அட்டகாசத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? தெருநாய்களால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என்பதை மற்றும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது இந்த கொடூர காட்சிகள். ஒன்றும் செய்யாது சாதுவான விலங்கு, அப்பாவி நாய்கள் என சிலரால் கூறப்படும் தெருநாய்கள் சிறு குழந்தைகளை பார்த்தவுடன் ஆக்ரோஷமாக மாறுவது ஏன்? குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யப் போவது யார்? கர்நாடக மாநிலம் விஜயபுராவில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. விஜயபுரா மாவட்டத்தில் கடந்த புதன்கிழமை காலை பெண் குழந்தை அன்பிதா தனது வீட்டின் அருகே உள்ள கடைக்கு நடந்து சென்றுள்ளார். கடையில் பணம் கொடுத்து தின்பண்டம் வாங்கிய குழந்தை திரும்பும் பொழுது ஒரு நாய் அதை பிடுங்க தயாராக நின்று கொண்டிருப்பதை கவனித்திருக்கிறார் அந்த குழந்தை. உடனே பயந்து பின்வாங்கிய குழந்தை பதுங்கி ஓரமாக வீட்டிற்கு ஓடிவிடலாம் என நினைத்து படியில் இறங்கி ஓடியிருக்கிறார். ஆனால் அந்த திருநாயோ அந்த தின்பண்டத்தை பறிக்கும் நோக்கத்தில் குழந்தையை துரத்தியிருக்கிறது. பயந்து போன குழந்தை கீழே விழுந்துவிட அந்த நாய் தாவிச் சென்று குழந்தையை கடித்து குதறி இருக்கிறது. இதை பார்த்த மற்ற நாய்கள் உடனே அங்கே கும்பல் சேர்ந்து விட்டது. கும்பலாக சுத்து போட்டு அந்த சின்னஞ்சிறு குழந்தையை கடித்து குதறி இருக்கின்றன. சிறிது நேரம் கழித்து சத்தம் கேட்டு வெளியே வந்த கடை உரிமையாளரான பெண் நாய்களை விரட்டி குழந்தையை காப்பாற்றியிருக்கிறார். இந்த சம்பவத்தில் அன்பிதாவின் கண், கை, கால்கள் மற்றும் முதுகில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இடது கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் சிகிச்சைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2 மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியில் ஒரு சிறுவன் நாய் கடித்ததால் பலத்த காயமடைந்ததாக கூறப்படுகிறது. தொடர் நாய்க்கடி சம்பவங்களால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விஜயபுராவில் தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த அதிகாரிகள் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.